சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா மனோஜ் ரோகிணியோட கடையில் 3 லட்சம் ரூபாய் காணா போயிருக்கும். அந்த பணம் பார்த்தீங்கன்னா ரோகிணி தான் மனோஜ்க்கு தெரியாமல் திருடி அந்த தினேஷ் கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஆனால் ரோகிணி பார்த்தீங்கன்னா இந்த பழியை வந்து ராஜா ராணி மேலே போட்டுருவாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு வக்கீலை கூட்டிகிட்டு வந்து மனோஜ் மேலே தேவையில்லாத பழியெல்லாம் போடுவாங்க. எங்கள் மேலே நீங்கள் தேவையில்லாத பழி போட்டுறதுனால இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ராணி கிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட மாதிரி வக்கீல் கிட்ட சொல்லி அந்த மாதிரி ஒரு கேஸை போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை வந்து மிரட்டுவாங்க. அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னா இவங்க திருடினாங்கன்னு சொன்ன அந்த 3 லட்சம் ரூபாயை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட சொல்லுவாங்க. மனோஜ்க்கு என்ன பண்ணுறதே தெரில. ஏற்கனவே நம்மளோட 3 லட்ச ரூபாய் காணா போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வேற 3 லட்ச ரூபாய் வந்து இவங்களுக்கு வேற கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ரொம்பவே சோகமாக இருக்காங்க. கொடுக்கலன்னா நம்ம மேலே வேற கேஸ் போட்டுருவாங்க. என்னன்னே தெரியாமல் மனோஜ் முழிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணி தான் முக்கியமான காரணம். ரோகிணி மட்டும் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் மறைக்காமல் உண்மையாக இருந்தால் இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் வந்திருக்காது. பாவம் இதில் மனோஜ் தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் ரோகிணி வந்து அவங்களும் நிம்மதியாக வாழாமல் மனோஜையும் நிம்மதியாக இருக்க விடாமல் ஃபேமிலியோட நிம்மதியும் கெடுக்கிறாங்க. எப்போ ரோகிணியோட எல்லா உண்மையும் வெளியே வருதோ அப்போ தான் வந்து எல்லாத்துக்குமே எல்லா விஷயமும் தெரியும். அப்போ தான் அந்த ஃபேமிலியே வந்து நிம்மதியாக இருக்கும். ஸோ ஆனால் ரோகிணி பண்ண தப்பை வந்து என்றைக்குமே யாருமே மன்னிக்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.